हालेलुया। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर को धन्यवाद। என்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலையில் நாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்படியாக கொடுத்த பிரதான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ये जून महीना में हम पहला दिन परमेश्वर के सामने हम खड़े रहने के लिए प्रभु ने हमें मौका दिया है। இந்த நாள் ஒரு சிறப்பு ஒரு தேவ சமூகத்தில் ஒரு ஸ்தோத்திர கூட்டமாக இந்த ஒரு 1ஆம் தேதி காலையில் நாம் கூடி இந்த ஜெபிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ये आज का ये पहला दिन, जून महीने का पहला दिन परमेश्वर का एक ऐसा धन्यवाद का बलि चढ़ाने के लिए हम प्रभु के सम्मुख में हम आए हैं। கடந்த 5 மாதங்களும் தேவன் அற்புதமாய் பாதுகாத்தார். पिछले 5 महीना परमेश्वर ने एक ऐसा अद्भुत रीति से हमें संभाला है। இன்னைக்கு 6வது மாதம் நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ये आज 6वां महीना में परमेश्वर के समूह में हम आए हैं। நீங்க எல்லாரும் உங்கள் குடும்பமாக கணவி பிள்ளைகள் கணவன் எல்லாரும் சேர்ந்து இந்த வீடியோ முன்பாக இருந்து பயபக்தியோடு நீங்கள் அங்கே பாடும் பொழுது ஜெபிக்கும் பொழுது செய்தி வேலைகளில் நீங்கள் கவனமாக தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நாளில் நிச்சயம் அந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். आज भी आपके घर में आपका पति पत्नी आपके बच्चों के साथ आपके परमेश्वर के सामने इस वीडियो को देखिए, आप परमेश्वर आपको आशीष करेंगे। எல்லாரும் நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். आइए हम सब अपने आंखों को बंद करके हम प्रार्थना करेंगे। அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. प्यारे पिता, आपको धन्यवाद करते हैं प्रभु। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம். यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं கடந்த प्रभु। 5 மாதங்கள் கண்மணியாய் பாதுகாத்தீரக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. पिछले 5 महीना प्रभु आपने हमें अद्भुत रीति से हमें संभाला, इसके लिए धन्यवाद प्रभु। ஆண்டவரே, நெருக்கத்திலும் கூட நீ பாதுகாப்பாக இருந்து எங்களை காப்பாற்றி வருகிறீரக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. एक कठिन समय में भी परमेश्वर आपने संभाला, इसके लिए धन्यवाद प्रभु जी। இதுவரை நீ செய்த எல்லா நன்மைகளுக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. आज तक आपने जो किया हुआ भलाई को हम धन्यवाद करते हैं। நல்ல ஆகாரத்தை கொடுத்தீர், अच्छा आपने हमको खाना दिया है நல்ல परमेश्वर, சுகத்தை கொடுத்தீர், अच्छा आरोग्यता दिया है प्रभु, நன்றி செலுத்துகிறப்பா. इसके लिए धन्यवाद प्रभु இந்த जी। ஜூன் மாதத்திலே உம்முடைய கரம் எங்க மேல இருக்கணும். ये जून महीना में भी परमेश्वर आपका हाथ हमारे साथ रहने दो प्रभु। உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். आपके बच्चों को आशीष நீ कीजिए, பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. आप उन्हें संभालना प्रभु। மழைக்காலம் வருகிறது प्रभु बारिश का समय आ रहा है உம்முடைய परमेश्वर। கிருபை இல்லாம நான் வாழவே முடியாதப்பா. प्रभु आपका बिना अनुग्रह से प्रभु हम नहीं जी सकते हैं நீ प्रभु। பாதுகாத்துக் கொள்ளுங்க. प्रभु आप संभालिए இந்த ஜூன் மாதத்துல परमेश्वर। ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்க. ये जून महीना में एक बड़ा अद्भुत कार्य करना प्रभु। இந்த கொள்ளை நோயிலிருந்து கர்த்தர் முழுவதுமான ஒரு விடுதலையை கொடுங்க. प्रभु ये महामारी से प्रभु आप पूरी रीति से प्रभु आप छुड़ाइए परमेश्वर। தேவன் அற்புதம் செய்கிறார். प्रभु आप अद्भुत कीजिए। இந்த நாள் ஜெபத்தை ஆசீர்வதிங்கப்பா. आज का ये प्रेयर को प्रभु आप आशीष करना। உம்முடைய கிருபைகளாய் மறைத்துக் கொள்ளுங்க. प्रभु आपके अनुग्रह के अंदर हमें छिपा लीजिए। உம்முடைய பிள்ளைகள் பார்க்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. प्रभु ये वीडियो को देखने वाले हर एक बच्चों को प्रभु आप आशीष करना। ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. हर एक परिवार को प्रभु आप आशीष அவர்கள் करना। தேவைகளை சந்திச்சு கொடுங்க. प्रभु उनकी सारी जरूरतों को प्रभु आप पूरा कीजिए। இந்த மாதத்துல ஒரு குறைவின்றி கர்த்தர் அற்புதமாய் நடத்துங்க ஆண்டவரே. प्रभु ये महीना में परमेश्वर कोई भी कमी घटना नहीं होना चाहिए प्रभु, ऐसे आप मदद करना। பெரிய காரியங்களை செய்யுங்க. बड़ा कार्य कीजिए प्रभु, ஆசீர்வதிக்கிறோம். आशीष करना प्रभु। ஒவ்வொரு வீட்டையும் அக்னி வேலி போட்டு பாதுகாத்துக் हर கொள்ளுங்க. एक घर को प्रभु आपका अग्नि का बाउंड्री लगाकर आप छिपाइए। தேவனுடைய பலத்த கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். आपका बल का हाथ के अंदर हम छिपाते हैं நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன். प्रभु। हम आराधना करते हैं प्रभु, आप जीवित है परमेश्वर। எங்களுக்காக மரித்தீர் ஆண்டவரே. हमारे लिए आप मरे प्रभु। இந்த பூமியில இறங்கி வந்தீர் ஆண்டவரே. प्रभु इस धरती पर हमारे लिए उतर कर आए எங்களுக்காக परमेश्वर। அடிக்கப்பட்டீர் ஆண்டவரே. हमारे लिए आप मारा गए ரத்தத்தை परमेश्वर। சிந்தினீர் ஆண்டவரே. हमारे लिए आपका लहू बहाया परमेश्वर। 3ஆம் நாள் உயிரோடு எழும்பியிருக்கிறீர் प्रभु ஆண்டவரே. तीसरा दिन परमेश्वर आप प्रभु आप जीवित हुए परमेश्वर। இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ உயிருள்ள தேவனாகவே இருக்கிறீர் ஆண்டவரே. प्रभु आज भी परमेश्वर अब आपके बच्चों के बीच में प्रभु आप जीवित है प्रभु। எங்க ஜெபத்தை எல்லாம் கேட்கிறீர் ஆண்டவரே. हमारे प्रार्थना को आप सुनते हैं प्रभु, ஆசீர்வதிங்க. आशीष இந்த करना। ஜூன் மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாய் இருக்கணும். ये जून महीना पूरा आशीषित होने के लिए प्रभु हम प्रार्थना करते हैं। இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. इसे देखने वाले हर एक आपके बच्चों को आप आशीष करना தொடர்ந்து உம்முடைய கிருபைகளால் மறைத்துக் கொள்ளும். प्रभु। लगातार आपका अनुग्रह हमारे साथ रहने दीजिए प्रभु, ஆசீர்வதிங்க. आशीष இயேசு करना। கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से हम मांगते हैं पिता, ஆமென். आमेन, அல்லேலூயா. हालेलुया। இந்த வேளையில ஒரு பாடல் பாடுவோம். आज ये छोटा सा गीत गाएंगे हम। நம்ம ஹிந்தியிலையும் தமிழ்லையும் நாம் பாட போகிறோம். हिंदी और तमिल में दोनों में हम गीत गाएंगे। உங்களுக்கு புரியுதோ புரியலையோ ஆனா நீங்க தேவ சமூகத்தில் அப்படியே காத்திருங்க. आपको समझ रहा है नहीं समझ रहा है, फिर भी परमेश्वर के सम्मुख में आप बैठकर आप इंतजार कीजिए। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेंगे। ஆமென். आमेन। प्रेज़ द लॉर्ड। चलिए हम आप परमेश्वर को हम आराधना करेंगे। स्टार्टिंग में एक छोटा सा गीत करेंगे प्रभु को। यीशु ने मुझे जीवन दिया है, यीशु ने मुझे शांति दिया है, इसलिए हम उसके लिए हम गाएंगे, उसके लिए हम नाचेंगे, परमेश्वर यीशु मसीह के लिए हालेलुया करके हम गाएंगे। थैंक यू जीसस।
हम हिंदी में भी हम गाएंगे और तमिल में भी हम गाएंगे। प्रभु को महिमा करते हुए प्रभु को आराधना करेंगे। थैंक यू जीसस। यीशु ने मुझे जीवन दिया है, यीशु ने मुझे जीवन दिया है, यीशु ने मुझे जीवन दिया है, यीशु ने मुझे जीवन दिया है। इसलिए गाएंगे, सबको बताएंगे, एक ही राजा यीशु मसीह है। इसलिए गाएंगे, सबको बताएंगे, एक ही राजा यीशु मसीह है। हालेलुया, आमेन, हालेलुया, हालेलुया, आमेन, हालेलुया।
எவ்வளவு மனபாரம் இருந்தாலும், யார் உங்களை கைவிட்டாலும் சரி, ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டாரு. ஆண்டவர் உங்களை துக்கப்படுத்தவே மாட்டாரு. உங்க துக்கம் சந்தோஷமா மாறும் என்று ஆண்டவர் சொல்றாரு. हालेलुया, थैंक यू जीसस, थैंक यू होली स्पिरिट परमेश्वर। हम आपको धन्यवाद का बलि चढ़ाते हैं प्रभु। थैंक यू लॉर्ड प्रभु। ये नया महीना प्रभु, ये नया दिन प्रभु, आपका नया बल से प्रभु, आपका नया आनंद से प्रभु, आपका नया अनुग्रह से प्रभु इस वक्त परमेश्वर हमें भर दो प्रभु। प्रभु मेरे साथ जो भी परमेश्वर प्रभु आपको ये वीडियो देख रहा है परमेश्वर, उन सभी को प्रभु आप आशीष करना प्रभु। ये जून महीना पूरा परमेश्वर आपका बल का हाथ के अंदर प्रभु अपने छिपा कर प्रभु आप प्रकट हो जाइए प्रभु, मदद करना हर एक स्थिति में प्रभु, हर एक सिचुएशन में प्रभु आप उनके साथ रहकर प्रभु आप उन्हें संभालना प्रभु। आपका प्यार से उन्हें भर दो प्रभु। आप उनके पिता है परमेश्वर प्रभु। हम सब परमेश्वर आपके बच्चे हैं प्रभु। आपके बच्चों को प्रभु आप कभी नहीं छोड़ेंगे प्रभु। थैंक यू लॉर्ड प्रभु। आप हमारे साथ रहिए परमेश्वर, आशीष करना। थैंक यू जीसस परमेश्वर। ये आदर महिमा गौरव प्रभु हम आपको ही हम देते हैं परमेश्वर। இந்த வேளையிலே கூட ஆண்டவரை ஆராதனை செய்கிறோம். உங்க கூட ஆண்டவர் இருப்பாரு. ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாரு. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவர் தான் நம்ம தகப்பன். ஏசப்பா தான் ஒரு நல்ல தகப்பன். ஆண்டவர் நம்மளுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஆண்டவர் அரவணைச்சு அவருடைய அன்பினால நம்மளை நிரப்புவார். இதோடு நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி 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 அப்பா, நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமே ஏசப்பா உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से हम मांगते हैं पिता, आमेन आमेन। हालेलुया हालेलुया। இவ்வளவு நேரம் நாம் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தி நாம் மகிமைப்படுத்தியிருக்கிறோம். इतने समय हम परमेश्वर को स्तुति करके हमने महिमा किया है. எனவே நாம் இந்த தேசத்துக்காக ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். इस समय में हम थोड़ा देश के लिए हम प्रार्थना करेंगे. मुंबईக்காக ஜெபம் பண்ணுவோம். मुंबई के लिए हम प्रार्थना करेंगे. எல்லார் கண்களை மூடுங்க. हम सभी लोग अपनी आंखों को बंद करेंगे. அன்பு ரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. प्यारे पिता आपको धन्यवाद प्रभु. சர்வ வல்லமையுள்ள தேவனே, सर्वशक्तिमान परमेश्वर, இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியில் நாங்கள் தேவனை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. प्रभु इस जून महीना 1 तारीख परमेश्वर हम आपके पास हम आकर आपको देख रहे हैं प्रभु. இந்த நாளை தேவன் ஆசீர்வதிப்பீராக. इस दिन को भी परमेश्वर आप आशीष कर இந்த மாதத்தை ஆசீர்வதிப்பீராக. इस महीना प्रभु आप आशीष करना प्रभु. விசேஷமாக எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. विशेष रीति से हमारे देश को प्रभु आप आशीष करना. இந்த பாம்பேல இருக்கிற ஆண்டவர் இந்த கொள்ளை நோயிலிருந்து ஜனங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே. प्रभु ये बॉम्बे में परमेश्वर प्रभु ये महामारी से प्रभु आप लोगों को प्रभु आप बचाइए प्रभु. சீக்கிரத்தில் இந்த மகாராஷ்டிரா விட்டு விலகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. प्रभु जल्दी से प्रभु ये महाराष्ट्र को छोड़कर परमेश्वर महामारी निकल जाने दो प्रभु. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முழு இந்தியாவிலும் கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. यीशु मसीह के नाम से प्रभु पूरे भारत के ऊपर परमेश्वर यीशु का लहू को छिड़कते हैं प्रभु. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் இந்த வியாதியிலிருந்து இந்த தேசத்தை காப்பாற்றும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. यीशु मसीह के नाम से प्रभु ये महामारी से परमेश्वर आप बचाइए परमेश्वर. अनेகர் ஆண்டவர் தங்களுடைய உறவுகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. प्रभु बहुत सारे जन परमेश्वर अपनी फैमिली का जो हिस्सा है प्रभु, जो मेंबर है प्रभु उनको खोकर परमेश्वर बैठे हैं प्रभु. ஆண்டவரே இறங்கும் ஆண்டவரே. प्रभु आप दया कीजिए परमेश्वर. இன்றைக்கு अनेகர் ஆண்டவரே வியாதியிலே ஆமே இந்த கொரோனா வைரஸ்னால ஹாஸ்பிடல்ல இருக்கறாங்கப்பா. प्रभु बहुत सारे जन परमेश्वर कोरोना वायरस में परमेश्वर प्रभु जो प्रभु बीमारी में परमेश्वर हॉस्पिटल में है प्रभु. அவர்கள் எல்லாம் சீக்கிரம் விடுதலையாக வேண்டும். प्रभु उन सभी लोगों को प्रभु आप छुटकारा कीजिए प्रभु. நீ சுகம் கொடுக்கிற தேவன். प्रभु आप चंगाई देने वाले खुदा है ஒரு परमेश्वर. வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. प्रभु आप एक शब्द बोलेंगे तो काफी है परमेश्वर. இந்த கொரோனா வைரஸ்லிருந்து இந்த தேசம் விடுவிக்கப்பட முடியும் प्रभु ஆண்டவரே. ये कोरोना वायरस से परमेश्वर हमारा देश छुटकारा हो जाएगा. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா. प्रभु आप सर्वशक्ति महान है प्रभु. நீ சொன்னால் நடக்கும் ஆண்டவரே. प्रभु आप बोलेंगे तो होगा प्रभु. ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. प्रभु एक अद्भुत कीजिए प्रभु. ஏழை எளிய ஜனங்களை பாருங்க ஆண்டவரே. प्रभु गरीब लोगों को प्रभु आप देखिए प्रभु. अनेகர் ஆண்டவரே ஆமென் பரிதபிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறார்கள் ஆண்டவரே. प्रभु कितने सारे गरीब लोग परमेश्वर जो ऐसे भटके हैं प्रभु. கர்த்தாவே இறங்கும் ஆண்டவரே. प्रभु आप दया कीजिए प्रभु. எங்கள் தேசத்துக்கு இறங்கும் प्रभु ஆண்டவரே. हमारे देश के ऊपर प्रभु आप दया कीजिए சீக்கிரம் परमेश्वर. ஆண்டவரே இந்த சூழ்நிலை மாறட்டும் प्रभु ஆண்டவரே. जल्दी से परमेश्वर ये परिस्थिति बदलने दो प्रभु. இந்த ஜூன் மாதம் ஒரு அற்புத மாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. ये जून महीना में एक ऐसा अद्भुत होने दो परमेश्वर. நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. प्रभु आप आश्चर्य काम நம்முடைய कीजिए. கிருபையின் கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம் प्रभु அப்பா. आपके अनुग्रह का हाथ में हम
हम अर्पण करते हैं प्रभु। ஆசீர்வதிக்கிறோம். आप आशीष करना प्रभु। இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிங்க. यीशु मसीह के नाम से प्रभु आप आशीष சபை करना। மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. कलीसिया के हर एक लोगों को प्रभु आप आशीष करना। பாதுகாப்பு கொடுங்க. प्रभु आप संभालना प्रभु। எந்த ஒரு வேலை இல்லாதபடி வீட்டில் இருக்கிறாங்க ஆண்டவரே. प्रभु कोई भी परमेश्वर काम नहीं है, ऐसे घर में बैठे हैं प्रभु। ஆனாலும் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். फिर भी परमेश्वर आप अद्भुत कीजिए प्रभु। குடும்பங்கள்ல நன்மையை செய்வீராக. प्रभु परिवार के अंदर आप भलाई कीजिए இந்த प्रभु। வருடத்தின் வாக்குத்தத்த வார்த்தையே நான் நன்மை செய்வேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. प्रभु इस साल का जो आपका प्रॉमिस वर्ड है प्रभु, आप भलाई काम करेंगे प्रभु। கர்த்தர் ஆண்டவரே நன்மை செய்வீராக ஆண்டவரே. प्रभु आप भलाई काम कीजिए प्रभु। ஒவ்வொரு வீடுகளிலும் அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் हर நாமத்தில். एक के घर में प्रभु एक ऐसा अद्भुत होने दो परमेश्वर। யாருக்கும் எந்த தீங்கு நெருங்காதபடி பாதுகாத்துக் கொள்ளும். किसी को भी परमेश्वर कोई भी बुराई चीज उनके नजदीक में नहीं आना चाहिए परमेश्वर। குடும்பங்கள்ல சமாதானத்தை கொடுங்க. परिवार में प्रभु शांति समाधान से भर ஆசீர்வதிக்கிறோம். प्रभु हम आशीष करते எங்கள் हैं प्रभु। பரலோக தேவன் இந்த ஜெபத்தை கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. प्रभु हमारे स्वर्गीय पिता प्रभु आपने हमारे प्रार्थना को सुना है, इसके लिए धन्यवाद। இந்த வேளையிலே நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. इस समय में प्रभु आप हमारे प्रभु आप बात कीजिए। உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. प्रभु आपका वचन को भेजकर प्रभु हमें आशीष करना। உம்முடைய வார்த்தை எங்க வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரும் ஆண்டவரே. प्रभु आपका वचन हमारी जिंदगी में प्रभु एक बड़ा बदलावट लाएगा प्रभु। ஆசீர்வதிங்கப்பா. आप आशीष करना, ஆசீர்வதிங்க. आशीष कीजिए। துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். सारा आदर महिमा गौरव प्रभु हम आपको ही हम देते हैं। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं पिता। ஆமென். आमेन। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நல்லவர். परमेश्वर अच्छे हैं। அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். परमेश्वर बहुत बहुत अच्छे हैं। நீங்க எப்பவுமே அவரை குறித்து சொல்லிக்கிட்டே இருங்க. हमेशा यीशु के बारे में बोलते रहिए। அவரை போல நல்லவர் ஒருவருமே கிடையாது. यीशु मसीह के जैसा और कोई अच्छा नहीं है। அல்லேலூயா. हालेलुया। நீங்க அவரை ருசித்து பாருங்கள். प्रभु को आप रख कर देखिए। வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். वचन कहता है परमेश्वर अच्छा है करके आप परख कर देखिए। அப்பொழுதுதான் தெரியும் நமக்கு அவர் எப்படிப்பட்ட தெய்வம் சொல்லி. तभी ही हमें पता चलेगा परमेश्वर कितने अच्छे हैं। கவலைப்படாதீங்க. आप डरिए नहीं। கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய இருதயம் எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. परमेश्वर हमें आशीष करने के लिए परमेश्वर का मन हमेशा खुश है। நீங்க அவர் மேல் எப்பவும் சந்தோஷமாயிருங்க. परमेश्वर के ऊपर आप हरदम आप हमेशा खुश रहिए। இந்த மாதத்தில் நாம் ஒரு காரியம் செய்ய போகிறோம். एक कार्य हम करने वाले हैं। நான் தேவ சமூகத்துல கடந்து நான் எப்பவும் ஜெபத்தில் நாம் உறுதியா இருக்க போகிறோம். हम परमेश्वर के भवन में बैठकर हमेशा प्रार्थना करने वाले हैं। இந்த நாள்ல தேவனுடைய ஒரு வார்த்தை நான் உங்களுக்காக பிரசவம் பண்ண போறோம். आज भी हम परमेश्वर के भवन में एक वचन को हम पढ़ेंगे। அல்லேலூயா. हालेलुया। மத்தேயு मत्तेयु 7வது அதிகாரம் 7वां अध्याय 7வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். 7वां अध्याय में 7वां वचन पढ़ेंगे। கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். मांगो तो तुम्हें दिया जाएगा, ढूंढो तो तुम पाओगे, खटखटाओ तो तुम्हारे लिए खोला जाएगा। அல்லேலூயா. हालेलुया। இந்த ஜூன் மாதத்துல நாம் ஒரு காரியம் செய்வோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது கேளுங்கள் கொடுக்கப்படும். ये जून महीना में हम एक कार्य करेंगे, हम मांगेंगे तो हमारे लिए दिया जाएगा। ஆண்டவர் சொல்ல நீ கேட்டா நான் உனக்கு கொடுப்பேன். परमेश्वर कहते हैं कि आप मांगो तभी दिया जाएगा। அல்லேலூயா. हालेलुया। தேடுகிறவர்களுக்கு கிடைக்கும். जो ढूंढते हैं उनके लिए पाओगे। பிரைஸ் தி லார்ட். हालेलुया। கேளுங்கள் கொடுக்கப்படும். तब आप मांगो तभी दिया जाएगा। ஆமென். இந்த हालेलुया। காலை வேளையில இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியில தேவனை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருப்போம். इस जून महीने में हम ये सुबह के समय में हम प्रार्थना करेंगे, तो लगातार हम प्रार्थना करेंगे। ஒரு காரியத்தை குறித்து நாம் கேட்கிறோம், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுகிறோம். एक कार्य के बारे में हम परमेश्वर से हम प्रार्थना करते हैं। தொடர்ந்து நாம் அதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். हम लगातार उसके द्वारा हमें मांगते ही रहना है। ஏதோ ஒரு தடவை ஜெபம் பண்ணிட்டு அப்படியே விட்டுறது கிடையாது. कई एक बार हम प्रार्थना कर लिया उससे ही बस नहीं, उतना लगातार हमें प्रार्थना करना है। நம்முடைய தகப்பன் நல்ல தகப்பன். हमारा पिता बहुत अच्छा है। எந்த நேரத்தில் அதை நமக்கு செய்யணுமோ அந்த நேரத்தில் அவர் செய்வார். कौन से समय में करना है वो सही समय में परमेश्वर ஆனா நாம் करके देंगे। கேட்டுக்கொண்டே இருக்கணும். लेकिन हमें मांगते ही रहना है। விட்டுறக்கூடாது, கேட்கறத விட்டுறக்கூடாது. हमें मांगना छोड़ना नहीं है। அவரை தேடிக்கிட்டே இருக்கணும். हमें उसे ढूंढते ही रहना है। அடிக்கடி அவரை தட்டிக்கிட்டே இருக்கணும். हमेशा उसके खटखटाते ही रहना है। ரொம்ப வருஷத்துக்கு முன்னால बहुत साल पहले என்னுடைய மகன் ஒரு சைக்கிள் வேணும்னு கேட்டான். मेरा बेटा एक साइकिल मांग रहा था। ஆனா வாங்கி தரேன் சொல்லிக்கிட்டு அப்படியே காலம் கடந்துக்கிட்டே இருந்துச்சு.
मैंने कहा लेके दूंगा करके ऐसे ही थोड़ा समय बीत गया। ஒவ்வொரு நாளையும் கேட்டுக்கிட்டே இருப்பான், हर दिन वो लगातार मांगते रहा, எனக்கு ஒரு புது சைக்கிள் வாங்கணும், मुझे एक नया साइकिल चाहिए, எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி. मुझे नया साइकिल लेके அப்படி दीजिए। 6 மாசம் கழிந்து போய்விட்டது. ऐसे ही 6 महीना बीत गया। வாங்கித்தாரின்னே சொல்லிக்கிட்டு இருந்தேன். मैंने कहा लेके दूंगा ऐसे ही बीत गया। ஒரு நாள் காலையில एक दिन सुबह के समय நான் பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்தேன். मैं बाइबल पढ़ रहा था। அவங்க வந்தான், பக்கத்துல வந்து நின்னா, मेरा बेटा ऐसे ही मेरे बाजू में आकर खड़ा हो गया। எனக்கு எப்பதான் சைக்கிள் வாங்கி தர போறீங்க? मुझे कभी आप साइकिल लेके दोगे? வாங்கி தாரேன். मैंने कहा लेके दूंगा। கொஞ்ச நேரம் பார்த்தேன், அவன் அமைதியா நின்னான். थोड़े समय मैंने देखा, फिर वो ऐसे ही शांति से खड़ा हो गया। பார்த்தா அவன் கண்கள்ல இருந்து தாராதாரையா கண்ணீர் வடிக்குது. ऐसे मैंने देखा उसके आँख में पूरा एक ऐसा आंसू। ஹல்லேலூயா. हालेलुया। என் மனசெல்லாம் உடைஞ்சு போச்சு. मेरा मन टूट गया। வேற எதுக்கோ ஒரு முக்கியமான காரியத்துக்காக பணம் சேர்த்து வச்சிருந்தேன். मैं कई दूसरा कार्य के लिए मैंने पैसे जमा किया था। உடனடியா நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? मैंने तुरंत क्या किया? அவனுடைய கண்ணீரை பார்த்தேன். मैंने उसका आंसू को देखा। உடனடியாக நான் போயிட்டு அந்த வான்னு சொல்லி கூட்டிட்டு போய் அவன் விரும்பின சைக்கிளை வாங்கி கொடுத்தேன். मैंने तुरंत उसको लेकर उसको जो पसंद है वो साइकिल उसको दे के दी। வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. वचन वही कहता है, கேளுங்கள் கொடுக்கப்படும். आप मांगो तभी दिया அவர் जाएगा। நல்ல தகப்பன் என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर हमें अच्छा पिता है करके वचन लिखा है। அந்த 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 வார்த்தைகளை நீங்க மேற்கொண்டு வாசித்து போயிருந்தீங்கன்னா, वो वचन को आप अगर आगे पढ़ते जाएंगे तो அந்த 7வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் பொழுது, आप 7वें अध्याय में 7 वचन से आप आगे पढ़ेंगे तो அங்க என்ன சொல்லுகிறது வேதம்? वहाँ पर क्या कहता है? அந்த 8வது வசனம் சொல்லுகிறது, 8वां वचन क्या कहता है? ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். क्योंकि जो कोई मांगता है उसे मिलता है, और जो ढूंढता है वह पाता है, और जो खटखटाता है उसके लिए खोला जाएगा। உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? तुम में से ऐसा कौन मनुष्य है कि यदि कोई उसका पुत्र उससे रोटी मांगे तो उसे पत्थर दे? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? या मछली मांगे तो उसे सांप दे? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகளுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? अतः जब तुम बुरे होकर अपने बच्चों की अच्छी वस्तुएं देना जानते हो तो तुम्हारा स्वर्गीय पिता अपने मांगने वालों को अच्छी वस्तुएं क्यों न देगा? அல்லேலூயா. हालेलुया। பரம தகப்பன் என்று வேதம் சொல்லுகிறது. हमारा स्वर्गीय पिता करके वचन कहता है। அவர் சொல்லுகிறார், அவர் நன்மையாகவே கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. वो कहते हैं कि अच्छी वस्तुएं ही हमें देते हैं। ஆமென். आमीन। நாம் பொல்லாதவர்கள் என்று நம்மளை குறித்து வேதம் சொல்லுகிறது. हमारे बारे में हम बुरे हैं करके वचन कहता है। பொல்லாதவர்களாய் இருந்தும் நாம் நம்முடைய பிள்ளைகளை எவ்வளவாய் நேசிக்கிறோம். हम बुरे होकर भी हम अपने बच्चों को अच्छा भलाई काम करते हैं। பிள்ளைகள் என்ன கேட்கிறதோ அதைத்தான் நாம் வாங்கி கொடுக்கிறோம். हम अपने बच्चे जो मांगते हैं वो हम देते हैं। ஆனால் நம்முடைய ஆண்டவர் பரம தகப்பன், அவர் நல்ல தகப்பன். हमारा परमेश्वर स्वर्गीय पिता वो अच्छा पिता है। அவரை போல நல்ல தகப்பன் வேறு யாருமே கிடையாது. उसके जैसा कोई अच्छा कोई नहीं है। Praise the Lord. Praise the Lord। அதான் வேதம் சொல்லுகிறது, इसीलिए वचन कहता है கேளுங்கள், इसीलिए आप मांगो, கேட்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கும். तब जब भी आप मांगोगे तभी आपके लिए दिया जाएगा। கிடைக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். जब तक मिलेगा तब तक आप प्रार्थना ही कर रहे हो। என்னுடைய சுபாவம், நான் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறேன்னா அந்த காரியத்துக்காக தொடர்ந்து ஜெபித்துக்கிட்டே இருப்பேன். அது என்னைக்கு அந்த காரியத்தில் ஆண்டவர் விடை கொடுக்கிறாரோ, பதில் கொடுக்கிறாரோ, அது அப்பதான் அந்த ஜெபத்தை விடுவேன். मेरा एक स्वभाव है, मुझे जो काम के लिए मैं प्रभु से मैं प्रार्थना करता हूँ, जब तक वो परमेश्वर नहीं देते तब तक मैं लगातार प्रार्थना करता हूँ। Praise the Lord. Praise the Lord। அதே மாதிரி நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. इसीलिए आप भी प्रार्थना कीजिए। अनेक விசுவாசிகள் எனக்கு இந்த காரியத்துக்காக பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. बहुत सारे विश्वासी हैं, मुझे कहते हैं कि प्रभु पास्टर इस चीज के लिए आप प्रार्थना करो। தொடர்ந்து அதுக்காக ஜெபம் பண்ணிட்டே இருப்பான். उसके लिए मैं लगातार प्रार्थना அவங்க करता हूँ। சொல்லுவாங்க, ஐயா அந்த காரியம் நடந்துருச்சு, ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரு சொல்லுவாங்க. वो कहते हैं कि पास्टर जी ये काम हो गया है। ஆமென். आमेन। வேதம் சொல்லுகிறது, वचन कहता है ஆண்டவர் நன்மையே செய்வார். परमेश्वर अच्छा ही काम करेंगे। இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி ये जून महीना 1 तारीख ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहते हैं நீங்க கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். आप परमेश्वर से मांगिए तो आपको दिया जाएगा। நீங்க வேற எந்த காரியத்தை குறித்து கவலைப்படாதீங்க. आप बिना कोई भी कार्य के आप चिंता मत होइए। தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே
சொல்லிக்கிட்டே இருங்க. लगातार आप प्रार्थना कीजिए, சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்காதீங்க. आप समस्या को मत देखिए. நம்முடைய ஆண்டவர் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட உள்ள தேவன். हमारा परमेश्वर परिस्थिति से भी बढ़कर हमारा परमेश्वर. உண்மையாகவே இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் ஒரு பயங்கரமான சூழ்நிலைகள் தான். एक ऐसा सच्चाई से हम ये समस्या को देखेंगे तो भयंकर है. ஆனாலும் வேதம் என்ன நமக்கு சொல்லுகிறது? लेकिन फिर भी वचन क्या कहता है? பஞ்ச காலத்துல நான் உன்னை அற்புதமாய் நடத்துவேன். अकाल के समय में भी मैं तुम्हें तृप्त करूंगा. ஹல்லேலூயா. हालेलुया. சங்கீதம் 34:10 எடுத்து வாசிக்கும் பொழுது वचन संहिता 34 में हम लेंगे तो 34:10 வசனம் சொல்லுகிறது, 34:10 में சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. जवान सिंहों को तो घटी होती और वे भूखे भी रह जाते हैं, परंतु यहोवा की खोजियों को किसी भली वस्तु की घटी न होगी. ஹல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் எதற்கு உதாரணமா சொல்கிறார் பாருங்க. परमेश्वर किसका हम उदाहरण देते हैं? சிங்கக்குட்டிகளை கொண்டு வந்து நிறுத்துகிறார் ஆண்டவர். सिंहों का एक ऐसा उदाहरण देते ஒரு हैं. பலவானான சிங்கமே ஒரு அது எந்த மிருகத்தை கண்டாலும் அதை அடித்து சாப்பிடக்கூடிய வல்லமை அதுகிட்ட இருக்கிறது. एक ऐसा बलवंत जानवर है, वो सिंह है. ஒரு காலம் வரும் பொழுது அதுக்கு பட்டினியா கிடக்கும். कुछ समय आता है वो कभी भूखा रह जाता है. வயதான காலங்களில் அதனுடைய வாழ்க்கை பரிதாபமாக இருக்கும். और जब बूढ़ा पे आ जाता है तभी वो उसका परिस्थिति बहुत ऐसा वेदना में हो जाता है. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அப்படி கிடையாது. लेकिन आपके परमेश्वर के बच्चों को ऐसा नहीं होगा. அதுல விசேஷமா சொல்லுது, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு. उसमें विशेष रीति से कहा है जो यहोवा की खोजियों को ஒரு நன்மையும் குறைபடாது. किसी भी वस्तु का घटी ना होगी. ஒரு நன்மையும் குறைபடாது. किसी वस्तु की घटी ना होगी. அப்படின்னு எந்த காரியமா இருக்கட்டும், இந்த பூமி மறு உலகம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறை வராதபடி கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். कोई भी कार्य रहने दो ये धरती पे, और धरती के बाद भी परमेश्वर कहते हैं कि आपको कोई भी घटी ना होगा. எல்லா நன்மைகளும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. सारा भलाई आपके लिए परमेश्वर देंगे करके वचन कहता है. ஹல்லேலூயா. हालेलुया. ஆகையால அந்த வேதம் சொல்லுகிறது, इसलिए वचन कहता है நீங்க ஆண்டவரை தேடிக்கிட்டே இருக்கணும். इसलिए आपको परमेश्वर से ढूंढना ही है. ஜெபித்து கொண்டே இருக்கணும். आप प्रार्थना ही करते रहना है. அதை மாத்திரம் நீங்க செய்யுங்க. उससे ही सिर्फ आप कार्य கர்த்தர் करें. பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर बड़ा कार्य करेंगे. மத்தேயு 6வது அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது मत्ती 6वां अध्याय में कहा है, 6வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. 6 में அங்க வசனம் எழுது, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். परंतु जब तू प्रार्थना करे तो अपनी कोठरी में जा और द्वार बंद करके अपने पिता से जो गुप्त में है प्रार्थना कर. जब तेरा पिता जो गुप्त में देखता है तुझे प्रतिफल देगा. ஹல்லேலூயா. हालेलुया. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, वचन क्लियरली कहा நம் है ஆண்டவர் அந்தரங்கமாய் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறார். हमारा परमेश्वर हमारा गुप्त को जीवन को देखते हैं. நம்மை பார்க்கிற ஒரு தேவன் உண்டு. हमें देखने वाला एक परमेश्वर है. அவர் அறிந்திருக்கிறார். वो जानते हैं. நம்முடைய பரம பிதா நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. हमारा परम पिता हमें जो चाहिए वो कार्य को परमेश्वर देखते हैं. அந்த மத்தேயு 6:31 எடுத்து வாசிக்கும்போது உங்கள் பரம பிதா அறிந்திருக்கிறார் என்று அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. मत्ती 6:31 में कहा है कि परम पिता जानते हैं कि आपको क्या जरूरत है. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? इसलिए हमें क्या काम உன் करना பிதாவை है? நோக்கி ஜெபம் பண்ணு. हमारे पिता की ओर देखकर प्रार्थना உன் करना பிதாவை है. நோக்கி ஜெபம் பண்ணு. आपके पिता की ओर देख के உன்னுடைய प्रार्थना करो. சூழ்நிலைகள் நீ பார்க்காத. आपकी समस्याओं को मत देखिए. நீ உன் சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருந்தா நீ பயம்தான் வரும். आपकी समस्याओं को आप देखेंगे तो आपको डर ही आएगा. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? लेकिन वचन क्या நீ कहता है? சூழ்நிலையை பார்க்காத, आप परिस्थितियों को मत देखिए, தேவனை நோக்கி பாரு. परमेश्वर को देखो. உன் வாழ்க்கையில கடவுள் பெரிய காரியங்களை செய்வார். आपके जीवन में परमेश्वर बड़ा कार्य தொடர்ந்து करेगा. நீ ஜெபம் பண்ணு. लगातार आप प्रार्थना कीजिए. ஜெபத்துல உறுதியா இரு. प्रार्थना में आप दृढ़ बनकर रहिए. கேட்டுக்கொண்டே இருங்க. आप लगातार प्रार्थना ஒரு कीजिए. தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு आज एक ऐसा डिसीजन आप लीजिए. தொடர்ந்து நான் ஜெபம் பண்ணுவேன். लगातार मैं प्रार्थना करूंगा. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த 1 நாளாகமம் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். हम पहला इतिहास 4वां वचन को हम लेंगे. அங்க எடுக்கும்போது 1 நாளாகமத்துல
நீங்க 4வது அதிகாரத்துல 9, 10 எடுத்து வாசிக்கும் பொழுது पहला इतिहास 4 अध्याय में 9 और 10 पढ़ेंगे तो யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கும் கனம் பெற்றவனாய் இருந்தான். याबेस अपने भाइयों से भी अधिक प्रतिष्ठित हुआ. அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். और उसकी माता ने यह कहकर उसका नाम याबेस रखा, मैंने इसे पीड़ित होकर उत्पन्न किया. देखो அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கும் கனம் பெற்றவனாய் இருந்தான். देखिए वो वचन क्या कहता है, याबेस अपने भाइयों से अधिक प्रतिष्ठित है. ஆமென். ஒரு கனமுள்ள ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனா அவன் இருக்கிறான். एक ऐसा आदर का इंसान वो है. ஆனால் அந்த வசனம் சொல்லுது அவன் தாய் அவனை பெற்றெடுக்கும் பொழுது जन्म देने के टाइम வேதம் சொல்லு துக்கத்தோடு அவனை பெற்றேன். वो कहती है कि मैं पीड़ित होकर उसे उत्पन्न किया. யாபேசுடைய பிறப்பு அவன் சரியா இல்லை. उसका जो जन्म है वो सही नहीं. அவருடைய அம்மா சொல்லுகிறது இவன் துக்கத்தை கொடுக்கிற ஒரு மகனா இருக்கிறான் என்று சொல்லி. उसकी माँ कहती है कि ये दुख देने वाला बच्चा है. இவன் எப்படி இவ்வளவு கனம் பெற்றவனாய் மாறினான்? ये कैसा इतना अच्छा व्यक्ति हो गया? ஆமென். அந்த 10வது வசனம் சொல்லுகிறது वो 10वां वचन में देखो, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். याबेस ने इज़राइल के परमेश्वर को यह कहकर पुकारा, भला होता कि तू मुझे सचमुच आशीष देता और मेरा देश बढ़ाता और तेरा हाथ मेरे साथ रहता और तू मुझे बुराई से ऐसे बचा रखता कि मैं उससे पीड़ित न होता और जो कुछ उसने मांगा वह परमेश्वर ने उसे दे दिया. हालेलुया. हालेलुया. தேவன் சொல்லுகிறார் அவன் என்ன கேட்டானோ அது அவனுக்கு அருளப்பட்டது. वचन कहता है उसने जो मांगा है उसे परमेश्वर ने தேவன் அவனை ஆசீர்வதித்தார். परमेश्वर ने उसे आशीष किया. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான். याबेस ने इज़राइल के परमेश्वर की ओर देख के प्रार्थना இந்த किया. ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அந்த வேளையில நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ये जून महीना 1 तारीख को परमेश्वर का वचन आप सुन रहे हैं. நீங்க अनेक தேவைகளோடு நீங்க இருக்கலாம். आप चाहे बहुत सारे गड्डियों के साथ आप होंगे. உங்களுடைய வாழ்க்கையில अनेक பிரச்சனைகளோடு நீங்க இருக்கலாம். आप चाहे ये इस दुनिया में बहुत सारी परिस्थितियों में आप होंगे. வேதம் என்ன சொல்லுகிறது? वचन क्या कहता है? கேளுங்கள் கொடுக்கப்படும். आप मांगो तभी दिया இது जाएगा. யாபேஸ் தேவனை நோக்கி கேட்டான். ये याबेस ने परमेश्वर की ओर से मांगा. கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவே போகாது. परमेश्वर को देखने वाला चेहरा कभी लज्जित नहीं होगा. ஆண்டவரை நோக்கி பாருங்க. परमेश्वर को देखिए. நம்ம अनेक நேரத்துல மனுஷனை தேடி ஓடுகிறோம். हम अनेक समय हम मनुष्य को देख के हम भागते ஆனா हैं. ஆண்டவர் சொல்லுகிறார், लेकिन परमेश्वर कहते हैं என்னகிட்ட வான்னு சொல்றாரு. तुम मेरे पास आ जाओ, என்னை நோக்கி கூப்பிடு, मुझे मांगो, உனக்கு எட்டாத பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன். आपको बुद्धि को भी समझ में नहीं आएगा ऐसा बड़ा काम நம்ம करूंगा. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். हमारा परमेश्वर बड़ा कार्य करते அந்த हैं. வசனம் சொல்லுகிறது யாபேஸ் தேவனை நோக்கி கூப்பிட்டான். वो वचन कहता है याबेश परमेश्वर की ओर से प्रार्थना किया. இந்த வசனம் இந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற தேவஜனமே, इस समय परमेश्वर का वचन सुनते हैं आप. உன்னுடைய குடும்பத்துல என்ன பிரச்சனை, आपके परिवार में क्या तकलीफ है, என்ன தேவை, क्या जरूरत है, எதற்காக ஜெபம் பண்றீங்க, किस लिए आप प्रार्थना करते हो, ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. एक ऐसा पूरे दिल के साथ प्रार्थना करो. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. लगातार प्रार्थना कीजिए. அந்தரங்கத்தை ஆண்டவர் பார்க்கிறார். परमेश्वर आपके गुप्त को देखते உங்களுடைய हैं. ஜெபத்தை ஆண்டவர் பார்க்கிறார். आपकी प्रार्थना को परमेश्वर देखते हैं. தேவனை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. परमेश्वर को देख के आप प्रार्थना करो. யோவான் 16வது அதிகாரம் 24வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது यूहन्ना का पुस्तक 16 अध्याय में 24 वचन में कहा है, நீங்க ஜெபம் பண்ணுங்க. आप प्रार्थना कीजिए. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா आप प्रार्थना करेंगे तो உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படியாக நான் அதை செய்வேன் ஆண்டவர் சொல்லுகிறார். आपका जो आनंद है वो भरपूर सा हो जाएगा. அல்லேலூயா. हालेलुया. உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும்படியாக நான் அதை உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். आपका आनंद पूरा हो जाएगा करके वचन कहता है. அந்த வசனத்தை வாசிப்போம். हम उस वचन को पढ़ेंगे. अब तक तुमने मेरे नाम से कुछ नहीं मांगा, मांगो तो पाओगे ताकि तुम्हारा आनंद पूरा हो जाएगा. அல்லேலூயா. हालेलुया. நீங்க இதுவரைக்கும் என் நாமத்துல கேட்கவே கிடையாது. आज तक आपने परमेश्वर के नाम से नहीं मांगा. நீங்க கேட்டு தான் பாருங்களேன். आप एक बार तो पूछ के देखिए. உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும்படியாக அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். आपका आनंद पूरा हो जाएगा करके वचन कहता है. குறைஞ்சது 1 மணி நேரமாவது நாம் காலையில எழுப்பி ஜெபம் பண்ண வேண்டும். कम से कम सुबह उठ के हमें 1 घंटा तो परमेश्वर के भवन में बैठकर प्रार्थना
प्रार्थना करना है। ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி வந்துகிட்டே இருக்கும். जो इंसान प्रार्थना करता है उसके जीवन में प्रतिदिन विजय 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 होगा। ஹalleluya. हालेलुया। ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். परमेश्वर प्रार्थना को सुनते हैं। பாருங்க, நாம் ஜெபிக்கும் பொழுது ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் நமக்கு தெளிவாய் சொல்லியிருக்கிறார். देखिए, हम जब प्रार्थना करते हैं थोड़ा कुछ ऐसा है पॉइंट्स है जो परमेश्वर हमसे एक्सपेक्ट करते हैं। யாக்கோபு புத்தகம் याकूब का पुस्तक நீங்க எடுத்து வாசில 1வது அதிகாரம், पहला अध्याय யாக்கோபு 1வது அதிகாரம் 5 to 7 வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது 5 से 7 तक पढ़ेंगे तो அங்க என்ன சொல்லுகிறது? वहाँ पे क्या कहा है? உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலில் அலைக்கு ஒப்பாயிருக்கிறவன். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். पर यदि तुम में से किसी को बुद्धि की घटी हो तो परमेश्वर से मांगो, जो बिना उलाना दिए सबको उदारता से देता है और उसको दी जाएगी। पर विश्वास से मांगो और जो कुछ संदेह न करे, क्योंकि संदेह करने वाला समुद्र की लहर की समान है, जो हवा से बहती और उछलती है। ऐसा मनुष्य यह न समझे कि मुझे प्रभु से कुछ मिलेगा। हालेलुया। हालेलुया। சந்தேகப்படக்கூடாது. हम बिना संदेह के रहना। வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. वचन क्लियरली हमें कहता है। நம்முடைய ஆண்டவர்ட்ட வருகிற பிள்ளைகளுக்கு விசுவாசத்தோடு நாம் கேட்க வேண்டும். हम जब परमेश्वर के सम्मुख में हम आते हैं विश्वास के साथ आना है। நீங்க ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவர் கேட்கிறாங்கற விசுவாசம் உங்களுக்கு முதலாவது வேண்டும். हम जब प्रार्थना करने से पहले हमारे अंदर विश्वास होना जरूरी है। ஜெபத்திற்கு போவதற்கு முன்பாகவே உங்களுக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு மனம் இருக்கணும். நான் ஜெபிக்க போகணும், என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறார். ऐसे हम प्रार्थना करने से पहले ही, हम प्रार्थना करने से जाने से पहले हमारे अंदर एक विश्वास होना चाहिए कि मेरे प्रार्थना को परमेश्वर सुनेंगे। காரணம் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. कारण परमेश्वर का वचन क्लियरली कहता है, கேளுங்கள் கொடுக்கப்படும். आप मांगो तभी दिया நீங்க ஆண்டவர்ட்ட கேக்குறீங்க, पर आप परमेश्वर से मांगते हैं। அவர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். परमेश्वर हमें देखते हैं। அவர் நமக்கு தூரமானவர் கிடையாது. परमेश्वर हमारे लिए दूर नहीं है। அவர் நம்முடைய பக்கத்தில் இருக்கிறார். परमेश्वर हमारे नजदीकी है। அவருடைய ஆவி நமக்குள் இருக்கிறது. परमेश्वर का आत्मा हमारे अंदर நாம் है। விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். हम विश्वास के साथ हमें मांगना है। ஜெபத்துல விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது அற்புதம் நடக்கும். हमें प्रार्थना के अंदर हमारे अंदर विश्वास होना जरूरी है। அநேக இடங்கள்ல ஆண்டவர் தம்முடைய சீசர்களை அதிகமா கோபப்பட்டார். जब अनेक समय में परमेश्वर ने शिष्य लोगों को डांटा है। ஏன் சந்தேகப்பட்டார்? क्यों आपने अविश्वास किया? சந்தேகத்தை குறித்து ஆண்டவர் கடிந்து கொண்டார். वो अविश्वास को देख के परमेश्वर ने डांटा उनको। அதனால நான் வேதம் சொல்லுது, சந்தேகப்படுகிறவன் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. इसलिए वचन कहता है कि जो संदेह करता है वो कुछ नहीं मांग सकता। எபிரேயர் 11:6 வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. एब्रेय की पुस्तक में क्लियरली कहा है 11:6 11:6 में என்ன சொல்லப்படுகிறது? क्या कहता है? தேவனிடத்தில் வருகிறவன் परमेश्वर के सम्मुख में आते समय அவர் உண்டென்றும் वो है करके அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் और परमेश्वर को जो विश्वास करते हैं उसको प्रतिफल देता है करके விசுவாசிக்க வேண்டும். हमें विश्वास करना है। ஹalleluya. हालेलुया। அவர் நீங்க வரும்போது நீங்க ஜெபத்துல போறீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு முன்னால் நிற்கிறாருங்கற அந்த விசுவாசத்துல வாங்க. अगर आप प्रार्थना में जाते हैं तो आपके अंदर विश्वास होना है कि परमेश्वर हमारे अंदर है। நாங்க ஜெபிக்கிறத ஆண்டவர் பதில் கொடுக்கிறாருங்கற அந்த நம்பிக்கை உங்க இதயத்துல வரணும். हम प्रार्थना करते हैं कि परमेश्वर हमारे प्रार्थना को सुनने वाले हैं करके विश्वास होना है। எபிரேயர் 12வது அதிகாரத்துல एब्रेयर 12 अध्याय में 5 இருந்து நீங்க 11 வரைக்கும் ஒரு சம்பவம் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 5 से 11 तक एक संभव के बारे में लिखा है। அங்க பேதுருவை பிடித்து கொண்டு சிறையில கொண்டு போய் போட்டு விட்டார்கள். पतरस को पकड़ के उनको जेल में रख दिया। அந்த சபையார்கள் எல்லாம் ஊக்கத்தோடு ஒரு வீட்டில இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். और सभी कलीसिया वाले सभी लोग पतरस के लिए प्रार्थना कर रहे हैं। பொழுது விடிந்தால் பேதுருவை கொலை செய்ய வேண்டும் என்று ஏரோது திட்டம் போட்டிருக்கிறான். और जब ये सुबह हो जाएगा तभी वो पतरस को फांसी लगाना है करके राजा ने ऑर्डर कर दिया। हालेलुया. हालेलुया. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சபையார்கள் எல்லாரும் ஊக்கமாக ஜெபம் பண்ணுகிறார்கள். ऐसी परिस्थितियों में सारे पूरे कलीसिया वाले सब मिलकर प्रार्थना कर रहे हैं। கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். परमेश्वर ने उनका प्रार्थना सुना। ஜெபத்தை கேட்டு தம்முடைய தூதனை அனுப்பி परमेश्वर ने प्रार्थना सुनकर अपने दूत को भेजा। அந்த சிறையில் இருந்து அந்த பேதுருவை விடுவித்து கொண்டு வந்து எங்க ஜெபிக்கிறார்களோ அங்க கொண்டு வந்து நிறுத்தி விட்டார். परमेश्वर ने उसको जो जेल से छुड़ाकर
वो जो प्रार्थना कर रहे हैं उनको कलीसिया वाले के सम्मुख में उन्होंने रख दिया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ அவன் அந்த வீட்டு கதவை தட்டுகிறான். जब भी वो दरवाजा को खटखटाते हैं, அந்த ஒரு 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 பெண் வந்து ஒரு அந்த பாக்குறாப்புல யார் வந்திருக்கான்னு சொல்லி பேதுரு வந்திருக்கிறத பார்த்துட்டு கதவை திறக்காம பேச மக்கள்கிட்ட அந்த மற்றவர்கள்ட்டவே சொல்றாப்புல பேதுரு வந்திருக்கிறாப்புல அப்படின்னு சொல்லி. जब भी पतरस ने उनका द्वार को खटखटाया तभी एक लड़की आके देखी और जब ये लड़की दरवाजा नहीं खोली वापस कलीसिया वाले के सम्मुख में जाके बैठ गई। हालेलुया. हालेलुया. அங்க சொல்றா உடனே அவங்க எல்லாம் சொல்றாங்க பேதுரு எப்படி வர முடியும்? और सब कलीसिया वाले बोलते हैं कि पतरस कैसे आ सकता है? பேதுரு தான் ஜெயில்ல இருக்கறாப்லையே. पतरस तो जेल में है। हालेलुया. हालेलुया. ஒரு சந்தேகத்தோட அவங்க எல்லாம் பேசுறாங்க. और सभी लोग संदेह के साथ बात कर रहे हैं। கடைசியாக வந்து கதவை திறந்தா பேதுரு வந்து நிக்கறாப்ல. अंत में सभी लोग ने दरवाजा खोला और पतरस आकर खड़ा हो गया। பேதுரு சொல்லுகிறாப்ல இந்த மாதிரி தேவதூதன் என்னை கொண்டு வந்து விடுவித்த அந்த என்னை விடுவித்தார்னு சொல்லி. और पतरस कहते हैं कि मुझे ऐसे देवदूतों ने आकर मुझे छुड़ाया इसलिए मैं आ गया। हालेलुया. हालेलुया. இங்க பாருங்க என்ன சம்பவம் நடக்குதுன்னா இவங்க ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு தான் ஆண்டவர் விடுவித்து கொண்டு வந்தார். ये संभव को देखिए, वे सभी लोग प्रार्थना कर रहे हैं, जब प्रार्थना का जवाब है पतरस को छुड़ाया। हालेलुया. हालेलुया. ஆனா இவங்க ஜெபத்தினுடைய அந்த வல்லமையை அந்த மகிமையை இவங்க அறியாம இருந்தாங்க. और इन्होंने प्रार्थना का जो सामर्थ्य उन्होंने महसूस नहीं किया। பேதுரு வந்திருக்கிறான்னு சொன்னா இவங்க சந்தேகப்பட்டாங்க. जब वो कहे पतरस आ गया तो उन्होंने विश्वास नहीं किया। இன்னைக்கு अनेகர் இப்படி தான் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய ஜெபத்தின் மேல உங்களுக்கு ஒரு விசுவாசம் கிடையாது. आज भी हम बहुत से लोग हैं जो ऐसे विश्वास नहीं करते हैं। ஜெபிக்கிறோம் ஆனா ஜெபத்துக்கு பிறகு நாம அது மேல ஒரு விசுவாசம் கிடையாது. हम प्रार्थना करते हैं लेकिन उसमें विश्वास नहीं करते। ஒரு ஜெபம் வீணாய் போகாது. एक भी प्रार्थना आपका वेस्ट नहीं होगा। ஆமென். ஆமென். நீங்க கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். आप मांगो तभी दिया இந்த जाएगा। ஜூன் மாதத்துல நீங்க உண்மையாக ஊக்கத்தோடு நீங்க விசுவாசத்தோடு ஜெபிச்சீங்கன்னா நிச்சயமா அதனுடைய பிரதிபலனை நீங்க பாப்பீங்க. ये जून महीना में आप प्रार्थना कीजिए और एक ऐसे सच्चे मन से प्रार्थना कीजिए, आपका प्रार्थना सुना जाएगा। ரோமர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17 18 எடுத்து வாசிக்கும் பொழுது रोमर का पुस्तक में 4வது அதிகாரம் 4 अध्याय 17 18 எடுத்து வாசிக்கும் பொழுது 17 और 18 वचन में कहा அங்க है, சொல்லுகிறது அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவர்களைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு உண்டாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். जैसा लिखा है, मैंने तुझे बहुत सी जातियों का पिता ठहरा है उस परमेश्वर के सामने जिस पर उसने विश्वास किया और जो मरे हुओं को जिलाता है और जो बातें हैं ही नहीं उनका नाम ऐसा लेता है कि मानो वे है। उसने निराशा में भी आशा रखकर विश्वास किया, इसलिए कि उस वचन के अनुसार कि तेरा वंश ऐसा होगा, वह बहुत सी जातियों का पिता है। ஆமென். आमेन। சூழ்நிலைகள் விசுவாசிக்கிறது மாதிரி கிடையாது. जो ऐसा परिस्थिति है वो विश्वास करने का जैसा नहीं है। ஆனால் அந்த சூழ்நிலையை ஆபிரகாம் பார்க்க கிடையாது. लेकिन वो अब्राहम ने वो परिस्थितियों को नहीं देखा, கர்த்தரை பார்த்தார். परमेश्वर को देखा, அவருடைய வார்த்தையை நம்பினார். उसके वचन के ऊपर विश्वास किया। இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்தால் நிச்சயமாகவே நாம் ஒரு விசுவாசமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுனா கடினமாக தான் இருக்கும். आज के आप ये समस्याओं को देखेंगे तो आपको लगेगा ये विश्वास का एक ऐसा जीवन बिताना थोड़ा कठिन है। ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? लेकिन वचन क्या कहता है? சூழ்நிலையை பார்க்காத, आप समस्या को मत देखिए, புயல் காற்று கொந்தளிப்பை பார்க்காத, ये जो आंधी तूफान को आप मत देखिए, ஆண்டவரை நோக்கி பாரு. परमेश्वर की ओर आप देखो। அவர் மகா பெரிய தேவன், वो महान परमेश्वर அவர் है, சர்வ வல்லமையுள்ள தேவன், वो सर्वशक्तिमान परमेश्वर है, அவர் ஒன்றுமில்லாததிலிருந்து உருவாக்குகிற தேவன், वो कुछ भी नहीं उसमें से भी परमेश्वर बनाने वाले है, எல்லாம் செய்ய வல்லமை உள்ள தேவன். सब कुछ करने वाला सर्वशक्तिमान है। அதுதான் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். इसलिए अब्राहम ने परमेश्वर के ऊपर विश्वास किया। ஆமென். आमेन। அது மகிமையாக ஒரு அற்புதம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கு பிரகாரம் நடந்து ஏறிவிட்டது. इसलिए परमेश्वर ने महिमा से अद्भुत रीति से अब्राहम को बड़ा चमत्कार किया। ஆமென். உங்க வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார் ஆண்டவர். आपके जीवन में भी परमेश्वर काम करेगा। சங்கீதம் 37 4வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது भजन संहिता 37:4 में लिखा है, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, परमेश्वर के सम्मुख में मन मगन हो जाओ, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். आपके जो मन का इच्छा है वो
पूरा करेंगे। கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருங்க. परमेश्वर के सम्मुख में अच्छा मन खुशी से रहिए। சந்தேகப்பட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. आप मन में संदेह मत कीजिए। அல்லேலூயா. हालेलुया। சந்தோஷமா இருங்க. आप हमेशा मगन होइए। உங்க காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். आपके कार्यों को परमेश्वर सफल करेंगे। யோவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, योवेल का पुस्तक 2 अध्याय में 21 वचन में लिखा है, தேசமே हे देश பயப்படாதே, मत डर, மகிழ்ந்து களிகூரு, मगन हो जाओ, கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर ने आपके लिए बड़ा काम किया है। பயப்படாதே, तुम मत डरो, மகிழ்ந்து களிகூரு. मगन हो जाओ। நம்முடைய ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். हमारा परमेश्वर विजय देने वाले खुदा है, அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். अद्भुत करने वाले परमेश्वर है। உங்க வாழ்க்கையில அற்புதத்தை அவர் செய்ய முடியும். आपके जीवन में अद्भुत काम करने वाले हैं। அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், इसलिए परमेश्वर कहते हैं, சந்தேகப்படாம நீங்க கேட்க வேண்டும். आप बिना संदेह से परमेश्वर से मांगो। கேளுங்கள் கொடுக்கப்படும். आप मांगो तो भी दिया जाएगा। சந்தேகப்படாம கேளுங்கள். आप मांगते हैं तो बिना संदेह से मांगो। அடுத்தபடியாக अगला சங்கீதம் 118வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, भजन संहिता 118 का अध्याय में लेंगे तो நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர்ட்ட நாம் கேட்கணும்? हम कैसी परिस्थितियों में परमेश्वर से मांगना है। நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். 118 5வது வசனம் சொல்லுகிறது, 118 में 5वें अध्याय में कहा है, मैंने संकेती में परमेश्वर को पुकारा, परमेश्वर ने मेरी सुनकर मुझे चौड़े स्थान में पहुंचाया। हालेलुया। हालेलुया। அந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? परमेश्वर का वचन क्या कहता है? ஒரு நெருக்கத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன். मैंने एक ऐसे संकट में से परमेश्वर को पुकारा। சங்கீதம் 121வது வசனத்தை எடுத்து வாசி பாருங்க. भजन संहिता 120 में देखिए, அதே வார்த்தை தான் சொல்லப்படுகிறது. वही वचन कहा है, என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், संकट के समय मैंने यहोवा को पुकारा, அவர் எனக்கு செவி கொடுத்தார், और उसने मेरी सुन ली। நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நெருக்கங்கள் வருகிறது. हमारे जीवन में बहुत सारा संकट आता है, பண பிரச்சனை வருகிறது, पैसे की कमी आ जाती है, சத்துருக்கள் வந்து நிக்கிறாங்க, शत्रु अभी आगे खड़े हो जाते हैं, வியாதி, இப்படிப்பட்ட போராட்டங்கள் வருகிறது, बीमारी और ऐसे एक ऐसा சங்கடம் வருகிறது, संकट आ जाता है। நாம் இந்த நேர சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ऐसे अनेक परिस्थितियों में हमें क्या करना है? கர்த்தரை நோக்கி கூப்பிடு. परमेश्वर की ओर पुकारना है। ஆபத்து காலத்துல அவரை நோக்கி கூப்பிடு. संकट के समय में परमेश्वर की ओर पुकारो। வேதத்துல பழைய ஏற்பாடு காலத்துல எசேக்கியா ராஜா என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. पुराना नियम में एजेकिया करके उसके राजा के बारे में लिखा है। இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அவர் இருந்தார். इस्राएल का राजा था वो। அவரை குறித்து ஏசாயா 36 37வது அதிகாரத்தில் நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க. ஏசாயா के पुस्तक में 36 37 चैप्टर में आप पढ़ के देखिए। கர்த்தரை நம்பி முழு மனசோடு நம்பி வாழ்ந்த ஒரு மனிதன் என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर को पूरी तरह से विश्वास करके उसने जीवन बिताया। கர்த்தருடைய பிள்ளை, वो परमेश्वर का बच्चा, அவருடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கம் வருகிறது, और उसके जीवन में एक ऐसा संकट आ ஒரு गया, பயங்கரமான ஒரு ஆபத்து வருகிறது. एक भयानक एक ऐसा संकट आ गया। சீரியா ராஜா அவனுக்கு விரோதமாக படையெடுத்து வந்து நிற்கிறான். वो सीरिया राजा करके उसका विरोध में बड़ा एक सेना के साथ वो आ रहा है। हालेलुया। हालेलुया। பெரும் படையோடு வந்து நிற்கிறான் அந்த ராஜா. एक बड़ा सेना के साथ वो आके खड़ा हो गया। हालेलुया। हालेलुया। ஆனா எசேக்கியா ராஜாட்ட இவ்வளவு படை கிடையாது. और एजेकिया राजा के पास इतना बड़ा सेना नहीं है। அவன் வந்து சவால் விடுகிறான். वो आके सवाल कर रहा है, என் கையில இருந்து உன்னை தப்புவிக்கிறது யாரால முடியும்னு சொல்லி அவன் சவால் விடுகிறான். मेरे हाथ से तुम्हें कौन छुड़ा सकता है करके चैलेंज कर रहा है। நீ யாரை நம்பி நீ இருக்கிற? तुम किसके ऊपर भरोसा करके बैठे நீ हो? என்ன உன் தெய்வத்தை நீ நம்பி இருக்கிறாயா? क्या तुम अपने परमेश्वर के ऊपर विश्वास நான் करते हो? எந்தெந்த தேசத்துக்கு படையெடுத்து போனேன்னா ஒரு தெய்வமும் அவங்களை காப்பாற்ற முடியல. मैंने आज तक जो भी देश में मैं जाकर वॉर किया है, कोई भी देश के जो भी भगवान है मुझसे कोई नहीं छुड़ा सकता। உன்னையும் அதே மாதிரிதான் உன் தெய்வம் காப்பாற்ற முடியாது. ऐसे ही तुम भी, तुम्हारा परमेश्वर मुझसे नहीं छुड़ा सकता। என் கையிலிருந்து தப்புவிக்கவே முடியாது. मेरे हाथ से तुम नहीं बच सकते। வேதனைப்படுத்தி நிந்தித்து அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். उसको वेदना करके उसको निंदा किया। हालेलुया। हालेलुया। இந்த எசேக்கியா ராஜா என்ன செய்தாரு? ये एजेकिया राजा ने क्या किया? ஒரு நெருக்கமான சூழ்நிலை, एक ऐसा निराशा का समय में, அந்த நேரத்துல அவர் தேவ சமூகத்துல ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினார். उस समय में एजेकिया ने परमेश्वर से उसने प्रार्थना किया। हालेलुया। हालेलुया। கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். परमेश्वर ने उसका प्रार्थना सुनकर जवाब दिया। தேவ ஜனமே, நம்முடைய கஷ்ட நேரத்துல மனுஷர்கிட்ட போக கூடாது.
परमेश्वर के लोगों, हम जब समस्या आता है जब इंसान के पास मत जाइए, ஆண்டவர்கிட்ட போகணும். परमेश्वर के पास आप आइए. அவர்தான் அற்புதம் செய்ய முடியும். परमेश्वर ही अद्भुत काम कर सकते ஆபத்து காலத்துல அவர்தான் நமக்கு துணையா இருப்பார். हैं. इस संकट के समय में परमेश्वर ही हमारा बल है. அதனால தான் தாவீது சொன்னான், சங்கீதம் 121 1 2 எடுத்து வாசிக்கும் பொழுது, इसीलिए दाऊद कहता है वचन संहिता 121 में, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். जो मैं अपने पाँव पर्वतों की ओर लगाऊंगा, मुझे सहायता वहां से मिलेगी. அல்லேலூயா. हालेलुया. தாவீதுடைய வாழ்க்கையில் இவ்வளவு ஒரு பெரிய வெற்றிக்கு ரகசியம்னா அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டான். दाऊद का जीवन में इतना बड़ा विजय का क्या कारण है? क्योंकि वो परमेश्वर के ऊपर विश्वास நீங்க किया. தேவனை சார்ந்து கொள்ளுங்க. आप भी परमेश्वर से सहायता लीजिए. நெருக்கமான சூழ்நிலையில கடவுளை இறுக பிடித்துக் கொள்ளுங்க. संकट के समय में परमेश्वर को एक ऐसा दृढ़ कीजिए. இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. रात दिन परमेश्वर के सम्मुख में बैठकर आंसुओं से प्रार्थना कीजिए. நிச்சயமாக அந்த காரியத்துக்கு ஒரு விடுதலையை பார்க்க முடியும். निश्चय ही आपके जीवन में एक बड़ा सफलता को आप देखेंगे. எந்த காரியமாக இருந்தாலும் சரி, कोई भी कार्य होने दो, இது உங்க புத்திக்கு எட்டாத ஒரு காரியமா இருந்தாலும் சரி, आपकी बुद्धि को भी ऐसा समस्या है वैसा आप सोचे रहेंगे, ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமா அதுல இருந்து ஒரு விடுதலையை கொடுக்க முடியும். परमेश्वर निश्चय ही आप उस परिस्थितियों से छुड़ाएंगे. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. எசேக்கியா ராஜா தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். एजेकिया राजा परमेश्वर से प्रार्थना किया. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. எசேக்கியா ராஜா தேவனை நம்பி இருந்தான். एजेकिया राजा ने परमेश्वर से विश्वास किया था. தேவனை நீங்க நம்ப வேண்டும். आप भी परमेश्वर से विश्वास அவர் करो. அறிந்து கொள்ளுங்கள். परमेश्वर को जानो. நம்முடைய ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். हमारा परमेश्वर जीवित है. அவர்கிட்ட தேவ தூதர்கள் உண்டு. परमेश्वर के पास देवदूत है. ஒரே ஒரு தூதனை அனுப்பினார். सिर्फ एक दूत को भेजा. அந்த சீரிய ராஜா அவன் பயங்கரமா கொத்தளித்து அவன் பேசிட்டு படுத்திருக்கிறான். और सीरिया राजा है बहुत भयानक से बात करके वो रात सो गया. அந்த ராத்திரியில ஒரு தூதன் அந்த பாளையத்துக்குள்ளாய் கடந்து போனான். और उस रात में एक दूत वो सेना के अंदर घुसा. 1,85,000 பேரை ஒரே அடியில க்ளோஸ் பண்ணிட்டான். और 1,85,000 पीपल को उसी रात में दूत ने मार डाल दिया. ஹல்லேலூயா. हालेलुया. பொழுது விடிந்த அந்த சீரிய ராஜா பார்த்தான். और जो सुबह उठकर सीरिया राजा ने देखा எல்லாம் மரித்த பிரேதங்களாக இருந்தார்கள். और सभी लोग मरकर एक ऐसा प्रेत में पड़ा हुआ देखा. ஹல்லேலூயா. हालेलुया. எங்க வீட்டுல ஏசாயா 36 37வது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க, அதுல எழுதப்பட்டிருக்கிறது. आप घर में बैठकर ஏசாயா 36 37 चैप्टर का पढ़कर देखिए. நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. और संकट के समय में परमेश्वर का पुकारिए. அடுத்தது வேதத்தை வாசித்து நாம் ஜெபிக்க வேண்டும். और अगला है हम वचन को पढ़कर उसके बाद प्रार्थना करना है. தானியேல் புத்தகம் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, दानियेल का पुस्तक 9 और 23 में लिखा है, கவனமாக நான் சொல்லுகிறதை கேள் என்று வேதம் சொல்லுகிறது. और वचन कहता है कि एकदम केयरफुली आप ध्यान रख के परमेश्वर का वचन இந்த सुनो. வேதத்தை நீங்க கவனமாக நீங்க வாசிக்க வேண்டும். ये वचन को आप ध्यान से पढ़ना है கவனமாக வாசிக்க வேண்டும். और ध्यान से पढ़ना है. தானியேல் அந்த 9வது அதிகாரம் 1-2 வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, ये 9वां अध्याय में 23 वचन को आप पढ़ेंगे तो அந்த வேதத்தை அவன் வாசிக்கும் பொழுது தானியேல் अनेक ரகசியங்கள் பல காரியங்களை அவன் அறிந்து கொள்ளுகிறான். जब भी वो वचन परमेश्वर का वचन को ध्यान से पढ़ते समय परमेश्वर ने उसको बहुत सारा रहस्य को प्रकट किया. எந்த ஒரு மனிதன் வேதத்தை எடுத்து வாசித்து அவன் தியானம் பண்ணுகிறானோ அவனுக்கு அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறதை அவன் கண்டுகொள்ள முடியும். जब परमेश्वर का जो भी कोई इंसान है वो वचन को पढ़ता है, उसका जो आत्मिक आंख खुल जाता है. ஹல்லேலூயா. हालेलुया. வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுதுதான் நீங்க புரிந்து கொள்ள முடியும். जब आप परमेश्वर का ये वचन को लेकर आप पढ़ेंगे तभी वो आप समझ पाएंगे. தேசத்தில் நடக்கிற என்ன சம்பவங்கள் நடக்கிறதுன்னு சொன்னா நாம் என்ன செய்றோம், ஒவ்வொரு நாள் காலையில நியூஸ் பேப்பர் வாங்கி எடுத்து நாம் வாசிக்கிறோம். हम देश के बारे में हम सुबह सुबह उठकर हम न्यूज़पेपर को देख के हम पढ़ते हैं. அந்த நியூஸ் பேப்பரை பார்க்கும் பொழுது தேசத்துல என்ன நடக்கிறதுங்கிறதை அறிந்து கொள்ள முடியும். जब हम न्यूज़पेपर पढ़ते हैं तभी देश के बारे में हमें पता चलता है. அதுபோல வேதத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது கடவுளுடைய காரியங்களை தேவன் என்ன விரும்புகிறார், உங்களை குறித்த என்ன சித்தம்ங்கிறதை நீங்க அறிந்து கொள்ள முடியும். और ऐसे ही इस रीति से हमें बाइबल को भी पढ़ना है कि परमेश्वर का क्या सिद्ध है. உங்களுடைய ஜெபத்திலையும் ஒரு வல்லமை உண்டாகும்.
आपकी प्रार्थना में एक ऐसा सामर्थ्य आएगा। ஜெபிக்காதபடி நீங்க வேதத்தை வாசிக்காதபடி ஜெபிச்சீங்கன்னா அதுல ஒரு பலன் இருக்காது. आप बिना वचन पढ़ के आप प्रार्थना करेंगे तो उसमें बल नहीं रहेगा। நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது नीति वचन 28 में 9वां वचन पढ़ेंगे तो வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது என்று வேதம் சொல்லுகிறது. और जो परमेश्वर वचन नहीं पढ़ता और ऐसे प्रार्थना करता है वो ऐसा अच्छा प्रार्थना नहीं है। हालेलुया हालेलुया। அந்த வசனத்தை வாசி 9 28 में 9 जो अपना काय व्यवस्था सुनने से मोड़ लेता है उसकी प्रार्थना घृणित ठहरती है। हालेलुया हालेलुया। தெளிவா சொல்லுங்க. நீங்க ஜெபம் வேதம் வாசித்து நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு பலன் உண்டாகிறதை நீங்க பார்க்க முடியும். क्लियरली कहता है कि जब हम वचन पढ़ के हम प्रार्थना करेंगे तो हमारे अंदर सामर्थ्य आएगा। प्रेज द लॉर्ड। प्रेज द लॉर्ड। நீங்க ஜெபத்துக்கு முன்னாக வேதத்தை வாசிங்க. हम ये वचन पढ़ के हम प्रार्थना करेंगे। அதுல எப்படி சொல்லுது? கவனமாக நீங்க வாசிக்க வேண்டும். उसमें कहा है कि हमें ध्यान से हमें वचन पढ़ना है। हालेलुया। हालेलुया। யோபு புத்தகத்தில் 22வது அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. अय्यूब का पुस्तक 22 का अध्याय में அது என்ன சொல்லுகிறது? वहाँ पे क्या कहता है? 21வது வசனத்துல இருந்து நீங்க வாசிக்கும் பொழுது उसमें 21 से आप पढ़ के जाएंगे நீ तो அவரோடு பழகி சமாதானமாயிரும். तुम उसके साथ मेल मिलाप करके शांति से मिलो அதனால் உமக்கு நன்மை வரும். इसीलिए तुम्हें भलाई होगा। அவர் 22வது வசனம் சொல்றது அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு उसके मुंह से शिक्षा सुन ले அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். उसके वचन अपने मन में रख। நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் यदि तू सर्वशक्तिमान की ओर फिर के समीप जाए திரும்ப கட்டப்படுவீர். और अपने डेरे से कुटिल काम दूर करे அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். तो तू बन जाएगा। हालेलुया। हालेलुया। அந்த வேத வசனம் என்ன சொன்னீங்க? அவரோடு பழகு. वो वचन क्या कहता है कि परमेश्वर से हमें मेल मिलाप करना தேவனோடு है। எப்படி பழக முடியும்? हम परमेश्वर से कैसे मेल मिलाप அவர் करेंगे? எழுதி கொடுத்த வேதத்தை நீ எடுத்து வாசிக்கும் பொழுதுதான் அவர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவர் என்பதை எல்லாம் அறிந்து கொள்ள முடியும். ये लिख के दिया हुआ परमेश्वर का वचन को हम पढ़ेंगे तभी परमेश्वर से मेल मिलाप करेंगे। அதனால் நன்மை உனக்கு வரும். इसलिए आपको भलाई होगा। ஹல்லேலூயா। हालेलुया। அதனால வேதம் என்ன சொல்லுங்க? அந்த வேத வார்த்தையை நீ உன் இருதயத்துல ஏற்றுக்கொண்டு பத்திரப்படுத்தி வையே. इसलिए वचन कहता है कि परमेश्वर के वचन को हमने अपने मन में रख लो। ஆமென்। आमीन। அவர் என்ன சொல்லுகிறாரு? அந்த வேதத்தை உன் இருதயத்துக்குள்ள வர வேண்டும். वो वचन क्या कहता है कि वो अपने वचन हमारे मन में आना चाहिए। அந்த வேத வார்த்தைகளை நீ இருதயத்துல வைத்து அதை யூஸ் பண்ணி பேசும் பொழுது ஜெபிக்கும் பொழுது அதுல பயங்கரமான ஒரு பலன் உண்டாகிறது. और परमेश्वर के वचन को पढ़कर उसे कबूल करके प्रार्थना करेंगे तो बड़ा सामर्थ्य आएगा। ஆதியாகமம் 32வது அதிகாரம் 11-12 எடுத்து வாசிக்கும் பொழுது और उत्पत्ति 32 में पढ़ेंगे तो அதுல 11-12 எடுத்து வாசிச்சு பாருங்க. उसमें क्या 11 और 12 को पढ़ेंगे तो அங்க என்ன சொல்லுகிறது? वहाँ पे क्या कहता है? யாக்கோபு ஒரு பயங்கரமான ஒரு போராட்டத்தில் அவன் காணப்படுகிறான். और याकूब उस समय एक भयानक एक संकट में है। वो அவனுக்கு முன்பாக ஒரு பயங்கரமான ஒரு சத்துரு போராட்டம் இருக்கிறது. और उसके सम्मुख में एक भयानक ऐसा शत्रु का एक ऐसा है। அவனுடைய சகோதரன் ஏசா அவனுக்கு விரோதமாக வருகிறான். और उसका जो भाई है उसके विरोध में लड़ाई करने के लिए आ रहा है। हालेलुया। हालेलुया। அந்த நேரத்துல யாக்கோபு ஜெபிக்கிறான். उस समय में याकूब ने प्रार्थना की, ஆண்டவரே நீ சொன்னீரே, प्रभु आपने कहा है ஆமென், நான் உன்னை பெருக பண்ணுவேன், मैं तुझे बढ़ाऊंगा, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், मैं तुम्हें आशीष करूंगा, நீ உன் தேசத்துக்கு போ, तुम्हारे देश में जाओ, நான் உனக்கு உதவி செய்வேன் ஆண்டவரே நீ சொன்னீரே ஆண்டவரே. प्रभु आपने कहा मैं तुम्हें मदद करूंगा। Praise the Lord. Praise the Lord। அவன் சொல்லி ஜெபிக்கும் பொழுது वो ऐसे बोल के प्रार्थना करते समय கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். प्रभु ने प्रार्थना सुना। हालेलुया। हालेलुया। அவனை ஆசீர்வதித்தார். परमेश्वर ने उसे आशीष किया। சத்ருவா வருகிறவனை சமாதானமாய் கர்த்தர் மாற்றி போட்டார். जो शत्रु से आ रहा था उसे एक मित्र बना दिया। வேதம் எதற்காக வாசிக்க வேண்டும்? वचन को हमें किस लिए पढ़ना है? ஜெபத்திற்கு இன்னும் உங்களுக்கு பலன் உண்டாகும். पर प्रार्थना में और आपको सामर्थ्य चाहिए। இந்த நாட்கள் நாம் வீட்டில் இருக்கிறோம், आज भी हम घर में बैठे हैं அதிகமா நாம் ஜெபிக்க முடியும், और अधिक हम प्रार्थना कर सकते அதிகமா हैं வேத வாசிக்க முடியும். और हम वचन पढ़ सकते உங்க हैं। பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. आपके बच्चों को आप सिखाइए। உங்க குடும்பமா இருந்து குடும்ப ஜெபம் பண்ணுங்க. आप पूरे परिवार के साथ रह के परिवार का प्रार्थना कीजिए। வேதத்தை கண்டினியூவா வாசித்து வாங்க. वचन को लगातार आप पढ़ते जाइए। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर बड़ा कार्य இந்த करेंगे। ஜூன் மாதம் 1ஆம் தேதி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ये जून महीना 1 तारीख आप परमेश्वर का वचन सुन रहे हैं। ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? परमेश्वर क्या कहते हैं?
கேளுங்கள் கொடுக்கப்படும், आप मांगो तो भी दिया जाएगा, கேளுங்கள் கொடுக்கப்படும். मांगो तो भी दिया जाएगा. அவன் ரட்சிக்கப்பட்ட புதுசுல मैं जब उद्धार पाने का पहला प्रारंभ में இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்பாக एक ऐसा 25-30 साल के ऊपर எனக்கு ரொம்ப பணம் அர்ஜென்ட்டா தேவைப்பட்டுச்சு. मुझे ऐसा पैसे की जरूरत था. ரொம்ப பணம் இல்ல, அந்த நாட்கள்ல ஒரு 500-1000 ரூபாய் தேவைப்பட்டுச்சு. उस समय में ज्यादा पैसा नहीं, 500-1000 रुपए. ஆனா எனக்கு வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. और जब वो पैसा आने के लिए कोई चांस नहीं. ஹல்லேலூயா, हालेलुया. இந்த வேதத்தை எடுத்து நான் வாசித்தேன். मैंने इस बाइबल को लेके मैंने पढ़ा. மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசித்தேன். मत्ती मैंने 6वां अध्याय 6 वचन पढ़ा है. நான் அப்படி வாசிக்கும் பொழுது तभी मैं पढ़ती உன்னை समय அந்தரமாய் பார்க்கிற பரமபிதா, तुम्हें गुप्त में देखने वाले परम पिता, அவரை நோக்கி வேண்டுதல் செய்ய என்று எழுதப்பட்டிருந்தது. उसकी ओर से प्रार्थना करो. நான் அந்த வீட்டுக்குள்ள தனிமையாக இருந்தேன். मैं उस घर में अकेला था. நான் புது விசுவாசி. मैं जब भी वो नया विश्वासी था. இப்படிலாம் நடக்கும்னா எனக்கு தெரியாது. मुझे नहीं पता था ऐसा भी होगा. நான் அந்த வசனத்து மேலே என்னுடைய விரலை வைத்தேன். मैंने उस वचन के ऊपर मैंने अपना उंगली रखा. என்னுடைய தேவையோ ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை நான் இருந்தேன். मेरा जरूरत एक ऐसा संकट के समय में मैं எனக்கு था. உதவி செய்ய யாருமே கிடையாது. मुझे मदद करने के लिए कोई भी नहीं. நான் அந்த அதுல விரலை வைத்து நான் ஜெபம் பண்ணேன். मैंने उस वचन के ऊपर मैंने अपना हाथ रखकर இப்படி मैंने प्रार्थना வேதம் की. சொல்லுகிறதே ஆண்டவரே, प्रभु ये वचन प्रभु आपका है. எனக்கு நீர் உதவி செய்ய मुझे ஆண்டவரே, आप मदद कीजिए. எனக்கு அந்த தேவையை சந்திச்சு கொடுங்க ஆண்டவரே. मेरी ये जरूरतों को प्रभु आप पूरा कीजिए. உங்களுக்கு தெரியுமா, आपको पता है நான் ஜெபம் பண்ணிட்டு நான் வீட்டை பூட்டிட்டு வெளியில போனேன். मैं प्रार्थना करके ऐसे दरवाजा बंद करके मैं बाहर चला गया. என்னுடைய வாழ்வில் நான் போகும்போது ஒரு நபர், எனக்கு தெரிந்த நபர் வந்தாப்புல. मैं जब ऐसे रास्ते में जाते समय मुझे मेरा एक ऐसा दोस्त मेरे सामने आ गया. நான் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். मैंने सोचा भी नहीं इतना बड़ा अद्भुत कार्य किया. பில்டிங் கான்ட்ராக்டாக அந்த நாள்ல நான் கர்த்தர் உருவாக்கினார். तभी मुझे परमेश्वर ने बिल्डिंग कॉन्ट्रैक्टर से मुझे बनाया. ஹல்லேலூயா. हालेलुया. நான் எவ்வளவு கேட்டினோ அதை காட்டிலும் 10 மடங்கான பணத்தை எனக்கு அன்னைக்கு அட்வான்ஸா கொடுத்தார். और जब जितना मैंने परमेश्वर से मांगा उससे 10 गुना परमेश्वर ने बढ़ाकर मुझे दिया. என்னால கிரகிக்க முடியாத ஒரு அற்புதமா அன்னைக்கு இருந்தது. मुझसे समझ नहीं आता वैसा बड़ा अद्भुत काम किया है. வீட்டுல வந்து ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்னேன். मैं फिर से घर आकर प्रभु को எத்தனையோ धन्यवाद அற்புதங்களை किया. நான் இதுவரை உங்களுக்கு சொல்ல முடியும். कितने सारे अद्भुत मेरे जीवन में परमेश्वर ने कार्य किया है. ஹல்லேலூயா. हालेलुया. கேளுங்கள் கொடுக்கப்படும். परमेश्वर से मांगो आपको दिया எத்தனை பேர் जाएगा. கவலையோடு நீ காலையில இருக்கிறீங்க? कितने जन आज ये सुबह के समय कष्ट के साथ है. எதிர்காலம் எப்படி இருக்கும்? अब मेरा भविष्य कैसा होगा. கர்த்தர் கூட இருக்கிறார். परमेश्वर आपके साथ है. உங்கள் பரமபிதா உங்களுக்கு உதவி செய்வார். आपका परम पिता आपको मदद करेंगे. மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 11 வரைக்கும் திரும்ப வாசிங்க. मत्ती 7वां अध्याय 7 से आप आगे पढ़ते जाइए. ஆமென். அவர் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். परमेश्वर आपको मदद करेंगे करके आपको प्रतिज्ञा किया है. யாரெல்லாம் ஜெபிக்க போறீங்களோ, कौन कौन आप प्रार्थना करने वाले हैं. யாரெல்லாம் சந்தேகப்படாம ஜெபிக்க போறீங்களோ, जो कोई बिना संदेह के प्रार्थना करने वाले हैं. நெருக்கத்திலிருந்து ஜெபிக்க போறீங்களோ, संकट से आप प्रार्थना करने वाले அவர் हैं. எல்லாருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்ய उन போறார். सभी लोगों को परमेश्वर अद्भुत काम இந்த करेंगे. மாதம் ஒரு அற்புத மாதமாயிருக்கும். ये महीना आपके लिए एक बड़ा अद्भुत का இந்த महीना ஜூன் होगा. மாதம் ஒரு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ये जून महीना में परमेश्वर आपको आशीष करेंगे. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை பார்க்க முடியும். प्रार्थना करे हुए हर एक के जीवन में परमेश्वर विजय देंगे. எல்லாரும் கண்களை மூடுங்க. हम सभी लोग अपने आंखों को बंद करेंगे. ஆண்டவரை நோக்கி பாருங்க. परमेश्वर की ओर हम देखेंगे. உங்களை நீங்களே ஒப்பு கொடுங்க. हम अपने आप को परमेश्वर के लिए இயேசுவே समर्पण உமக்கு நன்றி करेंगे. செலுத்துகிறோம் यीशु ஆண்டவரே. आपको धन्यवाद करते हैं. சர்வ வல்லமையுள்ள தேவனே, प्रभु सर्वशक्तिमान प्रभु, தேவனே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். प्रभु आपका अनुग्रह में घेर लो. உம்முடைய प्रभु இரக்கம் இறங்கி வரட்டும் प्रभु ஆண்டவரே. आपका दया उतरने दो. இந்த परमेश्वर வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ये वचन को सुनते हैं प्रभु उन सभी लोगों को आप आशीष ஒவ்வொரு करो. குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. हर एक परिवार को आप आशीष करो. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீர் ஆண்டவரே. प्रभु आपने कहा मांगो तभी दिया जाएगा. ஒரு நன்மையும் உனக்கு குறைபடாது என்று சொல்லி இருக்கிறீர் कोई ஆண்டவரே. भी घटी आपको नहीं होगा करके आपने कहा. இயேசுவின் நாமத்துல यीशु मसीह के नाम ஒவ்வொரு से பிள்ளைகளை ஆசீர்வதிங்கய்யா. हर एक बच्चों को आप आशीष करना. ஜெபத்தின் மேன்மையை கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. प्रार्थना का जो भलाई है उनको आप सिखाइए परमेश्वर. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. आशीष करना प्रभु. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. आशीष करना உம்முடைய परमेश्वर. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். आपका अनुग्रह ने घेर लो. உம்முடைய கிருபை परमेश्वर. சூழ்ந்து கொள்ளட்டும். आपका अनुग्रह घेर लो ஒவ்வொரு परमेश्वर. குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. हर एक परिवार को आप आशीष करना. ஆசீர்வதிங்க. आशीष
आशीष करना प्रभु, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. बच्चों को आप आशीष குடும்பங்கள்ல करना, சமாதானத்தை கொடுங்க. परिवार के अंदर समाधान भरो। ஆரோது துக்கத்தோடு துயரத்தோடு இருந்த அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. कोई परमेश्वर दुख के साथ कष्ट के साथ होंगे तो प्रभु उनको आप समाधान दीजिए, ஆசீர்வதிங்க. आशीष சபை करना, மக்களை ஆசீர்வதிங்க. कलीसिया वाले हर एक जन को आशीष करो। சீக்கிரம் நாங்க கூடி ஆராதிக்கக்கூடிய நாட்கள் வரட்டும் இயேசுவின் நாமத்தில். जल्दी से परमेश्वर हम मिलकर प्रभु हम आपको आराधना करने के लिए समय இந்த लाइए। தேசத்தை ஆசீர்வதிங்க. हमारे देश को आप இந்த आशीष உலகத்தை करो, ஆசீர்வதிங்க. ये दुनिया को आप आशीष உம்முடைய कीजिए, கிருபை உண்டாகட்டும் ஐயா. आपका अनुग्रह होता பெரிய है, காரியங்களை செய்யுங்க. बड़ा कार्य कीजिए। கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். प्रभु आपने प्रार्थना सुना है इसके लिए धन्यवाद, கோடா கோடி ஸ்தோத்திரம். कोटि कोटि धन्यवाद। உம்முடைய கிருபை இறங்கட்டும். प्रभु आपका अनुग्रह उतरने दो, எங்களை தாழ்த்துகிறோம். हम अपने आप को नम्र करते हैं துதிகன प्रभु। மகிமைக்கே செலுத்துகிறோம். सारा आदर महिमा गौरव प्रभु हम आपको ही हम देते हैं। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं पिता, ஆமென். आमेन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. आमेन। हे मेरे मन यहोवा को धन्य कर, और जो कुछ मुझ में वो उसके पवित्र नाम के धन्य करे। हे मेरे मन यहोवा को धन्य करे, और उसके किसी उपकार को ना भूलना। आमेन। प्रभु यीशु मसीह का अनुग्रह, पिता परमेश्वर का प्यार, पवित्र आत्मा का सदा सौभाग्य हमेशा होते रहो। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிடைய அந்யோன்ய ஐக்கியம் இப்பொழுது எப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மட்டும் கூட இருந்து வழி நடத்துவாராக। ஆமென், ஆமென்। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்। परमेश्वर आपको आशीष करेंगे। God bless you.